வணக்கம். வணக்கம். நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம். உங்களோட பேர்? அருண்ஜன். சரி, உங்களுக்கு எத்தனையாவது பர்த்டே இன்றைக்கு? 15. சரி, உங்களோட 15வது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்கு, நிறைய கதவு வந்திருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்காக? தெரியல. தெரியலையா? நீங்கள் தான் சுவாசி பண்ணணும், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் யார் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி. சில வேளை பிரான்ஸ்லேருந்து கூட வந்திருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் வெளிநாடுலேருந்து கூட வந்திருக்கலாம். யாராக இருக்கலாம்? கெஸ் பண்ணுங்க, யார் அனுப்பியிருக்கலாம்? சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்திருக்க கிஃப்ட் ஒன்றுண்டா பார்ப்போம். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி பர்த்டே விசஸாக பலூன் வந்திருக்குது. இப்போ சொல்லுங்க, யார் அனுப்பியிருக்கலாம்? பிரான்ஸை தவிர வெளிநாடுலேருந்து அனுப்புறேன்னு சொன்னால் யார் அனுப்பியிருப்பாங்க? அத்தையா? அத்தையா? எந்த அத்தை? எங்கே இருக்கிறாங்க? நிறைய இருக்கணும். நிறைய இருக்கணுமா? அப்போ எந்த அத்தையை அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? தெரியல. தெரியலையா? ஏன்னா அத்தையை மாறி மாறி சொல்லக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்களா? சில வேளை அம்மா அப்பா அனுப்பியிருப்பாங்களா? இருக்கலாமா? சரி, உங்களுக்கு வந்திருக்க அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். உங்களுக்கு சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. இன்று இருக்கிற மகிழ்வோட காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி தான் இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ யாரா இருக்கும்? மறுபடியும் அதே கேள்வி, யாரா இருக்கும்? கெஸ் பண்ணினா தான் இவ்வளோ கிஃப்ட்டும் வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணாட்டா இவ்வளோ கிஃப்ட்டும் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. சரி, நீங்கள் அத்தைன்னு சொன்னீங்க. எத்தனை அத்தையாக உங்களுக்கு இருக்கீங்க? 2 பேர் இருக்காங்களா? அப்போ 2 பேரில் யார் அனுப்பியிருப்பாங்க? எங்கே இருக்கிறாங்க அவங்க? ஒரு ஆள் ஃபின்லாண்டு இருக்கு. ஓகே, லண்டன்ல. ஓகே. அதை விட வேறு யார் அனுப்பி இருக்கலாம்? பெரியப்பா இருக்கிறார். எங்கே இருக்காங்க? இத்தாலியில். என்ன பேர் அவருக்கு? ரகுதி. சில வேளை அவராகவும் இருக்கலாம். வேற யாரை கெஸ் பண்ணுறீங்க? மாமா இருக்கிறார். மாமா எங்கே இருக்காங்க? ஃபின்லாண்ட்லையா? கிட்டத்தட்ட இப்போ எல்லாரையுமே யோசிக்கிறீங்க. சரி, இதே குழப்பத்தோட வந்திருக்க இன்னும் கிஃப்டை பார்ப்போம். சரி, உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் வந்திருக்குது. இதில் என்ன இருக்க மாட்டேன் எதிர்பார்க்குறீங்க? உடுப்பா? என் உடுப்பாண்டு யாரும் சொன்னவங்களா? இல்லை. சரி, ஓப்பன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. சரி, உங்களோட அளவுக்கு செட் ஆகுதான்னு சொல்லி பாருங்க. சரி, அப்போ உங்களை நன்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட தான் இந்த கிஃப்ட் வந்திருக்கு. என்ன உங்களோட பாடி ஷேப், உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட தான் இந்த கிஃப்ட் வந்திருக்குது. சில வேளை உங்களோட படிக்கிற இடங்கள்ல இருந்து கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் அனுப்பியிருப்பாங்களா? இந்த பிறந்த நாள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும்னு சொல்லி ஃபேமிலிக்கு முன்னால அவங்க விஷ் பண்ணணும்னு சொல்லி அனுப்பியிருக்கலாமா? தெரியலையா? சரி, என்ன தொடர்ச்சியா கிஃப்ட் இருக்கு, அதையும் பார்ப்போம். சரி, இன்னொரு கிஃப்ட் வந்திருக்குது. இது உங்களுக்காக இல்லை, உங்களோட தம்பிக்காக வந்திருக்கு. ஸோ தம்பி ஓப்பன் பண்ணி பாருங்க. சரி, தம்பிக்கு யார் அனுப்பியிருப்பாங்க? அத்தை எங்க இருக்கிறாங்க? லண்டனா? ஏன் அத்தை அவங்க மட்டும்தான் அனுப்புவாங்களா? சரி, ஓப்பன் பண்ணி பாருங்க. வச்சிருக்கா? சில வேளை உங்களோட படிக்கிற யாரும் குப்பின்னு அனுப்பியிருப்பாங்களா? சரி, தொடர்ச்சியா வந்துட்டு கிஃப்டை பார்ப்போம். இது என்னவா இருக்கும்? ஒரு பாக்ஸ் ஷேப்ல வந்திருக்குது. தெரியலையா? என்னவா கெஸ் பண்றீங்க? சரி, ஓப்பன் பண்ணி பாருங்க. சரி, உங்களுக்காக பெர்ஃப்யூம் வந்திருக்குது. சரி, ஆரம்பத்தில் சொன்னீங்க 2 மாமாக்கள் இருக்காங்கன்னு சொல்லி. மாமாக்களுடைய பேர் என்ன சொல்லலையே? ஓகே, மற்ற? சரி, அப்போ மாமாக்கள் அனுப்புறேன்னு சொன்னா இந்த மாமா அனுப்பி இருக்கலாம். தெரியலையா? யார சொல்லி பிடிபடக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு ஆளை சொல்லலைன்னு சொல்லி கோவிப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஆனா சரியா சொல்லாட்டே இவ்வளோ கிஃப்டையும் மிஸ் பண்ணிடுவீங்க. தம்பி நீங்களும் என்ன சரியா சொல்லாட்டே இவ்வளோ கிஃப்ட் நாங்கள் திருப்பி எடுத்துட்டு போயிடுவோம். சரி, லாஸ்டா உங்களுக்கு ஸ்பெஷலாக பர்த்டே கேக் வந்திருக்குது. அந்த பர்த்டே கேக்கையும் பார்ப்போம். உங்களோட பர்த்டேக்கு ஸ்பெஷலாக பர்த்டே கேக் கூட வந்திருக்குது. பிடிச்சிருக்கா கலர் டிசைன் எல்லாம்? சரி, இப்போ ஃபைனலாக சொல்லுங்க. அம்மா அப்பாவை சொன்னீங்க, அத்தையாக்களை சொன்னீங்க, மாமாக்களை சொன்னீங்க, பெரியப்பாவை சொன்னீங்க, ஒட்டுமொத்தமாக நிறைய பேரை சொல்லிட்டீங்க. ஃபைனலாக சொல்லுங்க, இந்த கிஃப்ட் யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி. தெரியலையா? சரி, நாங்கள் இப்போ தம்பிகிட்ட கேட்டு பார்ப்போம். என்ன? சரி, தம்பி சொல்லுங்க. இப்போ அண்ணாண்ட பர்த்டேக்காக இவ்வளோ கிஃப்ட் வந்திருக்குது. அண்ணாவுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ யார் அனுப்பியிருக்கலாம்? தெரியலையா? அப்போ அத்தையோட பேர் ஒன்று சொன்னீங்களே அப்போதே, எந்த அத்தையை அனுப்பியிருப்பாங்க? அப்போ பெரியப்பாவா? எங்க இருக்கிறார் பெரியப்பா? பெரியப்பாண்ட பேர்
ரகுதீபன். ம், சரி இந்த கிஃப்டை யாரா அனுப்பினு சொல்லி ஃபைனலா பாப்போமா? சரி சிலவளை இந்த கிஃப்ட் வந்து உங்கள்கிட்ட குப்பினிட்ட அதாவது வந்து உங்கள்கிட்ட படிக்கிற கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து வந்திருக்கலாமா? தம்பி கூட ரொம்ப சிரிக்கிறார், ஏதோ இருக்கிறமா இருக்கு இல்லையா? சரி. பயப்படுறீங்களா யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி? சரி இந்த கிஃப்டை உங்களுக்காக யார் அனுப்பினு சொன்னா அர்த்தமேர், பின்லாந்து பிரியா, லண்டன் மிது அபி எல்லாரும் சேர்ந்து தான் அனுப்பியிருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா உங்களோட பர்த்டேக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வரும்னு சொல்லி? இல்லை. சந்தோஷமா? என்ன சொல்ல போறீங்க அர்த்தமேருக்கு? நன்றி. பின்லாண்ட்லேருந்தும் வந்திருக்குது, லண்டன்லேருந்தும் வந்து சேர்ந்து அனுப்பியிருக்கிறாங்க என்ன உங்களோட பர்த்டே வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லி. எனவே நீங்கள் இன்றைக்கு இருக்கிற மகிழ்வோட காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி உங்களுடைய அத்தமார் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி உங்களுக்காகவும் அண்ணாண்ட பர்த்டேக்கு கிஃப்ட் அனுப்புறதோட உங்களுக்கும் கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அத்தமாருக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றி. நன்றியா. தெரியுமா அத்தையாக்கள் இப்படி அனுப்புவாங்கன்னு சொல்லி? இந்த முறை வித்தியாசமா இருக்கட்டும்னு சொல்லி அண்ணாக்கு வாழ்த்துறதோட உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. எனவே நீங்க இருக்கிற மகிழ்வோட காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறோம். நன்றி.